அறிவழகன் மருத்துவரிடம் சென்றான். டாக்டர், எனக்கு பெரிய பிரச்சனை, நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்றார். என்னப்பா பிரச்சனை, விளக்கமாக சொல், நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்றார் டாக்டர். அதற்கு அவன், டாக்டர், நான் மரித்துப் போய்விட்டேன் என்றான். அதற்கு டாக்டர், என்ன, நீ மரித்துப் போய்விட்டாயா? அப்படி என்றால் இப்பொழுது என்னை தேடி வந்து எனக்கு முன் உட்கார்ந்து இப்படி பேசிக் கொண்டிருப்பது யார்? யாராவது மரித்துப் போனால் அவர்களை பூமியினுள் அடக்கம் செய்து விடுவார்களே. நீ இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பதால் நீ இன்னமும் சாகவில்லை என்று விளக்கினார். அதற்கு அவன், இல்லை டாக்டர், நீங்கள் என்னோடு பேசவில்லை, என் ஆவியுடன் தான் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று மிக உறுதியோடு கூறினான். சரி, இனி இவனிடம் பேசி பயனில்லை. அறிவியல் பூர்வமாக இவன் உயிரோடுதான் இருக்கிறான் என்பதை இவனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று விரும்பினார். சற்று யோசித்த பின் அறிவழகன், மரித்துப்போனவர்கள் உடலில் இரத்தம் உறைந்துவிடும், அங்கே இரத்த ஓட்டம் இருக்காதல்லவா என்றார் டாக்டர். ஆமாம் டாக்டர், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றான். சரி, என் வேலை முடிந்துவிட்டது என்று எண்ணி டாக்டர் ஒரு ஊசியை எடுத்து அவன் விரல் ஒன்றில் குத்தி இரத்தம் வர ஆரம்பித்தது. உடனே அவர், பார்த்தாயா, உன் உடலில் இரத்தம் ஓடுவதால் தான் நான் உன் கையில் ஊசி குத்தியவுடன் இரத்தம் வெளியே வருகிறது, எனவே நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய், மரிக்கவில்லை என்று சொன்னார். ஆனால் அறிவழகனோ, டாக்டர், நீங்கள் உண்மையாகவே சிறந்த ஒரு டாக்டர் தான், செத்துப்போனவன் உடம்பில் இருந்து கூட இரத்தத்தை வடிய வைத்து விட்டீர்களே என்றான். ஆம் அன்பர்கள், இது ஒரு வேடிக்கையான கதையாக இருந்தாலும் இதில் பேருண்மை அடங்கியிருக்கிறது. கடவுளும் நமது உண்மை நிலையை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள எத்தனையோ வழிகளில் முயற்சி எடுக்கிறார். வேத வசனங்கள் மூலம் பேசுகிறார், நம்மை சுற்றி நடக்கும் சம்பவங்கள் மூலம் பேசுகிறார், செய்தித்தாள் மூலம் பேசுகிறார். ஆனால் நாம் அவைகளை எல்லாம் கவனிக்காமல், நமது நிலைமையை உணராமல் தொடர்ந்து தீமை செய்கிறவர்களாக இருக்கிறோம். இன்று கடவுள் நமக்கு உணர்த்தும் காரியங்களை உணர்ந்து மனம் திரும்புவோமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறதல்லவா?